பொதுவா புக்ஸ் வந்து நம்மள வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் ஒரு சில புக்ஸ்ல வேற உலகத்த அவங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. விச் வில் பி லைக் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்மளோட வேர்ல்ட விட நெறைய விஷயங்கள் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல நடக்கக்கூடிய கதை அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்த நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அந்த கதையில இன்வால்வ் ஆகுறது. அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஃபாரன்ஹைட் 451 அப்படிங்கிற இந்த புக் ரிட்டன் பை ரே பிராட்பெரி. கேட்பெரி மாதிரி இருக்கு. ஸோ இவர் எழுதியிருக்க இந்த புக் வந்து பேசிக்கலி ஒரு பர்ட்டிகுலர் தீமை தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நான் வந்து இந்த புக்க எடுத்து படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாரன்ஹைட் 451 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி எந்த டெம்பரேச்சர்ல பேப்பர் தீ பத்துமோ, அதுதான் இந்த டெம்பரேச்சர். ஸோ அதுதான் இந்த புக்கோட பேர். ஏன் இந்த புக்குக்கு இதோட பேர்? ஒரு புக்கை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த டெம்பரேச்சர் ஏன் வைக்கணும்? ஏன்னா, இந்த புக்கோட கதையே என்ன அப்டின்னா, ஒரு வேறொரு உலகம். அந்த உலகத்துல வந்து இருக்கிறதுலயே உங்கள எதுக்கு வந்து போலீஸ் புடிச்சு ஜெயில்ல போடுவாங்க, ஆர் கொல்லுவாங்க, இல்ல உங்கள எரிப்பாங்க அப்டின்னா, உங்ககிட்ட புக் இருந்தா, உங்கள உங்க வீட்டோட சேர்த்து அவங்க எரிச்சிடலாம். இல்ல, உங்க வீட்ட கொளுத்திட்டு, உங்கள ஜெயில்ல தூக்கி போட்டுறலாம். ஸோ பேசிக்கலி நம்ம ஊர்ல தொடக்கூடாத விஷயம், இருக்கக்கூடாத விஷயம்னு ஒரு சிலர் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்ற விஷயம் புக்ஸ். இப்போ நம்ம கதையோடைய ஹீரோ, அவரோட வேலை என்ன அப்டின்னா, இந்த மாதிரி யார் யார் வீட்லலாம் புக் இருக்கு அப்டிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போய் அந்த புக்ஸ் எல்லாம் எரிக்கணும். வேற எங்கேயாவது புக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதையும் எரிக்கணும். இந்த மாதிரி அவங்க நெறைய புக்ஸ் வச்சிருக்காங்க, ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டையே வந்து அவங்க கொளுத்திருவாங்க. ஸோ இதுதான் இவருடைய வேலை. ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா, இவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நடமாடிட்டு இருக்கும். அந்த பொண்ணு நடமாடுறத பார்த்தோனே, "என்ன ஒரு பொண்ணு தனியா போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட பேச்சு குடுக்குறாரு. அந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு வந்து நெறைய விஷயங்கள பத்தி பேசும். நெறைய விஷயங்களும் ரொம்ப அறிவாளியான விஷயங்கள் கிடையாது. காத்த பத்தி பேசும், பூவ பத்தி பேசும். இந்த மொமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பொயட்டிக்காலாம் பேசும். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஏதேதோ பத்தி பேசுறான்னு இதெல்லாம் நல்லா இருக்கே! ஒரு மாரி புதுவித அனுபவமா இருக்கே! அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுகிட்ட வந்து பேச்சு குடுத்துட்டே வருவாரு. அந்த பொண்ணு வந்து சொல்லும், "உங்களோட ஸ்மெல்ல வச்சே தெரியுது. நீங்க வந்து இந்த ஃபயர்மேன் தான. நீங்க வந்து இந்த புக் எரிக்கிறவங்க தான" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த ஊர்ல அவங்க தான் இருக்கிறதுலயே பார்த்தோனே எல்லாரும் பயப்படுற ஒரு ஆளு. ஸோ, "நீங்க அவங்க தானேன்னா" அவர் வந்து "ஆமா" அப்படிம்பாரு. ஆனா இந்த பொண்ணு பயப்படலாம் செய்யாது. அவருக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தா, அந்த அந்த பொண்ணோட வீடு வரைக்கும் இவர் போயிருப்பாரு. ஏன்னா, ட்ராப் பண்ண இவங்க வீட்லருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்திருக்கும். ஸோ, ஒரு துணைக்கு நடந்து போயிட்டு ரிட்டர்ன் போயிருப்பாரு. ஆனா, எனக்கு ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஏன்னா, இவரோட வாழ்க்கையில யாருமே இந்த மாதிரி டீப்பான கான்வர்சேஷன்ஸ்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப மேலோட்டமா தான் கான்வர்சேஷன் இருக்கும் அந்த உலகத்துல. யார்ரா இவங்க இவ்ளோ டீப்பாலாம் பேசுறாங்க? என்ன விட்டா ஃபிலாசபிலாம் பேச போல இருக்கு. இது என்னடா இது? அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வேற வந்துரும். இதெல்லாம் பேசுதுன்னா, ஒரு வேள இந்த பொண்ணு வந்து புக் படிச்சிருக்குமோ? புக் படிக்குதோ? அந்த மாதிரி ஒரு பயம் வேற இருக்கும். பார்த்தா ஃபியூ டேஸ்ல அந்த பொண்ண பத்தின எந்த ஒரு தகவலும் இருக்காது. அந்த பொண்ணு இருந்த வீடு வந்து எரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராபப்ளி இவங்களோட டீம்மேட்ஸ்ல வேற யாரோ வந்து அத எரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இறந்திருக்கும் அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. பட் இந்த பொண்ணு ட்ராப் பண்ண நாள்லருந்தே இவருக்கு ஒரு மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா, அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க மாரி இருக்கும். அந்த பொண்ணோட வீட்ல அவர் ட்ராப் பண்ணும்போது, அந்த வீட்டுக்குள்ள இருந்து சிரிப்பு சத்தம்லாம் கேட்கும். அதெல்லாம் இந்த உலகத்துல இப்ப கிடையவே கிடையாது. ஸோ இந்த உலகத்துல சிரிப்பே கிடையாது. இவங்க வீட்லலாம் சிரிக்கிறாங்களே! என்ன இவ்ளோ சந்தோஷமா சிரிக்கிறாங்க? இந்த பொண்ணு வேற காத்த ரசிக்குது, மரத்த ரசிக்குது, பூவ ரசிக்குது. இது என்னடா இது ஒரு மாரி வித்தியாசமான பீப்பிளா இருக்காங்களே! இவங்கலாம் வித்தியாசமான பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போனா, இவங்களோட உலகத்துல எப்படி இருக்கும்னா, எல்லார் காதுலயும் ஒரு ஏர்பாட்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏர்பாட்ஸ்ல ஏதோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லயோ, பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்லயோ ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து இவங்க கேட்கலாம். இத தவிர பெருசா அவங்களுக்குன்னு என்டர்டெயின்மென்ட்டும் இருக்காது. செவுரு மாரி பார்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஸோ செவுரு மாரி இருக்கும். ஊர்ல என்ன நடக்குதுங்கிறது அதுல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதுலயும் எதுவுமே அறிவுபூர்வமாலாம் பேச மாட்டாங்க. இங்க இது நடக்குது, இங்க இது நடக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னு நெனைக்குதோ, அது மட்டும் தான் அதுல வரும். உங்களுக்கு சூஸ் பண்ற ஐட்டங்கள்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோட அந்த சர்வாதிகாரம் மாரி தான் நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இவர் வீட்டுக்கு போவாரு. அன்னைக்கு நைட் போய் படுக்க போவாரு. படுக்க போனா அவங்க ஒய்ஃப் காதுல எகைன் அது இது இருக்கும். அவங்க ஒய்ஃப் காதுல மாட்டியிருப்பாங்க. ஆனா தூங்க மாட்டாங்க. இப்படி மேல இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க தூங்கியே பல மாசம் இருக்குங்க. எப்பவுமே சோகமாவே தான் இருப்பாங்க. இவருக்கு அப்பதான் தோணும். அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த பொண்ணு இதெல்லாம் ரசிக்குது. நம்ம ஆனா இப்படி இருக்கோம். ஆனா இருக்கிறதுலே நம்ம தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன் வேற. நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா எங்க புக் இருந்தாலும் நம்ம தான் போய் எரிக்கிறோம். இவ்ளோ பெரிய சமூக சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இவ்ளோ சோகமா இருக்கோம். இவங்கலாம் எப்படி சந்தோஷமா இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இருப்பாரு. கடைசில அந்த பொண்ணும் இறந்துருங்கிறனால இவருக்குள்ள இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும். கியூரியாசிட்டில என்ன பண்ணுவாரு?
ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து புக்கை திருடிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இது எதுக்கு அப்புறம் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நாள் இவங்க இதே மாதிரியே நியூஸ் வரும். ஒரு வீட்டில் புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும். இவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு போவாங்க. புக்ஸ் எல்லாம் மட்டும்தான் எரிக்கிற பிளான் இருக்கும். ஒரு பாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த புக்கை எரிக்கிறதா இருந்தால் என்னோட சேர்த்து எரிச்சிருங்க, நான் அந்த புக்கு இல்லாமல் வெளியில் வரமாட்டேன், இந்த புக்கு எரிக்கிற உலகம்னா இந்த உலகத்தில் எனக்கு இருக்க விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி வந்து புக்கோடயே இருந்துடும். இவங்களும் எரிச்சிடுவாங்க, அந்த பாட்டியை புக்கோடு சேர்த்து எரிச்சிட்டு வந்துடுவாங்க. இவருக்கு ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருக்கும்னா, ஒருத்தங்க இது கூட உட்காந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிற அளவுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, இப்போ புக்ஸில் ஏதோ இருக்குதானே, இப்போ புக்கில் ஏதோ ஒன்று இருக்குதானே. இப்போ இத்தனை பேரும் நம்ம புக்குக்கு எதிராக இருக்கும். இவருக்கு வேறு அந்த புக்கு எரிக்கிற ஸ்மெல்லு பிடிக்கும், கெரசின் ஸ்மெல்லு பிடிக்கும். அதில் வேறு வர்ணிச்சிருப்பார், நைட் அந்த ஃபயர் இருக்கே அது வானத்தில் போகும்போது அந்த ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபயர்மேன் என்ன ரசிப்பார், அதுதானே ரசிப்பார். ஸோ இதெல்லாம் பற்றிலாம் அவரெல்லாம் பயங்கரமாக ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய வேலை இது. பட் இந்த அம்மா இதுக்கு எதிராக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அந்த புக்கில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிடும். இந்த ஃபயர்மேன்குள்ளெல்லாம் வேறு ஒரு நாள் ஒன்று பேசியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சிலர் நான் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அன்றைக்கி அந்த பாட்டி வீட்டில் அந்த புக்கு எரிஞ்சிட்டு இருந்ததில்ல, அப்போ எரியும் போது கேப்பில் ஒரு சென்டென்ஸ் ஒன்று படித்தேன், அதில் இப்படி போட்டிருந்தது அப்படின்னு. அவன் கூட இருக்குங்க சார், பார்த்தியா, இதுக்கு தான் நம்ம புக்கை வந்து படிக்க வேணாம்னு சொல்கிறது, இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறது நம்மளை. நம்ம பாட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு மாடு மாதிரி வேலை பார்த்துட்ருக்கோம்ல, நம்மளை சிந்திக்க வைக்குது, நம்மளை தேவையில்லாமல் மைண்ட் யூஸ் பண்ண வைக்குது, இதனால தான்டா எரிக்க சொல்கிறாங்க அப்படிலாம். அப்போ ஒரு சிலர், இல்லைடா ஒரு காலத்தில் இந்த ஃபயர்மேன்லாம் இருக்காங்களடா, அவங்க வந்து நெருப்பு கொளுத்த மாட்டாங்களாண்டா, நெருப்பு அணைப்பாங்களாண்டா, நம்ம அப்படி தான் இருந்திருக்காங்களாண்டா, இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியாண்டா, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பேசிப்பாங்க. ஸோ இப்போ இவருக்குன்னு ஒரு பாஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்வார். இதெல்லாம் வந்து மண்டையை குழப்புற விஷயம், இதனால தான் நம்ம வந்து இது எரிக்கிறோம், இதுக்கு நம்மளாம் பாடுபடணுங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருப்பார். இப்போ இவர் புக்கை வர திருடிட்டு வந்திருப்பாரா, திருடிட்டு வந்து வீட்டை வச்சுப்பார். இவர் ஒய்ஃப்க்கும் தெரியாது. ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா, இவருக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புக்கு திருடி இருக்கிறதுனால இவருக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி ஆஃபீஸ் போக வேணாம்னு முடிவு பண்ணியிருப்பார். ஆஃபீஸ் போக வேணாம் அப்படிங்கிறதுனால இவருடைய பாஸ் வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்வார், அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும், யாருக்கையாவது ஏதாவது க்யூரியாசிட்டி வரும், அப்போ வந்து ஏதாவது புக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அப்போ ஏதோ ஒரு 4 பேஜ் படிப்பாங்க, அப்புறம் அவங்களே அதை எரிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுதான் கரெக்டுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மலாக பேசுகிற. அப்பவுமே ஒரு தோணும், ஓகே ஒரு ஸ்மெல் பண்ணுறாரு போல இருக்குது, புக் இருக்குங்கிறது தெரியும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். என்ன ஆகுன்னா, அப்போ அந்த ஒய்ஃப் வருவாங்க ரூம்குள்ளே, வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க கை வைப்பாங்க பெட்டில், புக்கு ஷேப்பில் அங்கே ஏதோ இருக்கும். ஒய்ஃப்க்கு திக் 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 திக்குன்னு இருக்கும். ஒய்ஃப்க்கு திக் திக்னு இருக்கலாம், தப்பே கிடையாது. படிக்கிற நமக்கு திக் திக்னு இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு அந்த உலகத்துக்குள்ள நம்மளை இழுத்துருப்பாங்கன்னா, புக்கு அவன் வீட்டில் இருக்கிறது நமக்கே ஒரு பயங்கரமான ஃபீலிங் மாதிரி ஒரு பாயிண்ட்ல இதை அடிக்கின்றா, என்னடா புக்கு கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன், உன்னை கொன்றுவாங்கடா அவனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு நம்மளே தள்ளப்படுற அளவுக்கு அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ இருந்து ஆரம்பிக்கும், இவன் அந்த புக்கை படிக்கிறானா, இவனுக்கு என்ன ஆகுது, இந்த புக்கு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு. ஏன்னா இதில் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஹவுண்டுன்னு சொல்லிட்டு வேற ஒரு நாய் மாதிரி ஒரு ஒரு ஜீவன் ஒன்று இருக்கும். அவன் எப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ இல்லையோ, யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு காசிப் சொல்லிட்டாங்க, எங்க அந்த தெருவில் 3வது தெருவில் அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கில் 2வது ஃப்ளோரில் கேஸ் கட்டு பக்கத்தில் 2 புக் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒருத்தங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த நாயை அனுப்பிடுவாங்க. அந்த நாய் போய் ஸ்மெல் பண்ணிட்டு வந்து அங்கே புக் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா செத்தாங்க. அந்த வீட்டில் இங்கே அத்தனை பேர் இருந்தாங்க. இதில் என்னென்னா, இவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இந்த புக் பற்றி. ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு 2 பேர் இருப்பாங்க. இவங்க இந்த அவன்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு நம்ம அந்த புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுட்டு இவங்க சொல்கிற மாதிரி அது நமக்கு வந்து பேடான விஷயம்னா அந்த புக்கை நம்ம எரிச்சிடுவோம், அதை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த நாய் சத்தம் வேறு கேட்கும். நமக்கு அப்படி இருக்கும் நமக்கு ஒரு பாயிண்டில். இதை தாண்டி இந்த புக்கு இவர் எடுத்துகிட்டு எப்படி போகுது, இவர் வந்து ஒரு 4-5 லைன் படித்தாரா இல்லை 4 புக்கே படித்தாரா, புக்கு படித்தா கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிற உலகத்தில் புக்கு படித்தா எரிக்கிற ஒரு நபராக இருக்கிற நம்ம ஹீரோவே கை மான்டாக் அப்படிங்கிறது தான் ஒரு பேர், அந்த புக்கை படிக்கிறாரா, இதுக்கப்புறம் அந்த உலகம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி கதை. பட் ஒரு வேளை ஸ்பாய்லர் சொல்லணுன்னா, இவர் வந்து ஸ்பாய்லர் கூட இல்லை, இது ஆக்சுவலி என்ன ஆகுன்னா, ஒரு பாயிண்டில் இவர் இந்த தடுமாற்றத்தில் இருக்கும்போது ஒருத்தரை மீட் பண்ணுவார். இவருக்கு நல்லா அடி மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக தோணும், இவர் மீட் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு காலத்தில் நிறைய புக்கு படித்த ஒருத்தராக தான் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கும் தெரியும் இவன் வந்து புக்கு இருக்குன்னு சொன்னால் நம்மளை வந்து உயிரோடு கொளுத்திடுற ஒரு ஆள்னு அவருக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க.
அவர் பேர் ஃபேபர்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் இன்டைரக்டாவே பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் என்னடா பேசிப்பீங்க அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு மாரி இருக்கும். அப்ப அவர் சொல்லுவாரு, இல்லங்க அந்த காலத்துல படிச்சவங்க அப்படின்ட்டு. லேட்டர் ஆன் இவர் ஒரு தடவ மீட் பண்ணும்போது கேட்பாங்க, ஏங்க உண்மைய சொல்லுங்க. நெறைய பேர் உங்கள மாரி படிச்சவங்க இருக்காங்க தானேன்னு. ஆமா படிச்சவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் தலைமறைவா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் போம்போது நமக்கெல்லாம் செமையா இருக்கு. இவங்கலாம் ஒரு ஆர்மியா ஃபார்ம் பண்ண மாட்டாங்களான்னு. அதாவது நல்லா படிக்கிற ஓரமா சேர போட்டு அவன் பாட்டு அமைதியா படிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, படிக்கிறவங்களே தீவிரவாதிகள் மாரி ஃபீல் பண்ண வச்ச ஒரு புக்கா தான் அந்த புக் இருந்தது. அண்ட் கிளைமாக்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஸோ எண்ட் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறனால என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதனால என்னால சொல்ல முடியல. பட் ஃபாரன்ஹீட் 451 பை ரே பிராட்பரி இந்த புக் நீங்க வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வெரி ஈஸி இங்கிலீஷ் தான். இந்த புக் அவர் எழுதுனதுக்கான ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு. அதுவே சுவாரஸ்யமா இருக்கும். பையன் சும்மா அதாவது ரே பிராட்பரி அவர் வந்து நார்மலா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல பேஸ்மெண்ட்ல போய் எதையோ டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. நடந்து போகும்போது போலீஸ்காரன் பிடிச்சிருக்கான். என்னடா எதுக்கு நடந்து போற அப்படின்ட்டு. இவர் பாட்டு ஒரு பெடஸ்ட்ரியன் நடக்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஏன்டா நடந்து போற அப்படின்னு கேட்டிருக்காரு. இது என்னடா நடந்தாலே குத்தமாடா புடிச்சு ஜெயிலில் போட்டுருவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லை. புக்கு படிச்சாலே குத்தம்டா அப்படின்னு ஒரு கதை எழுதணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கதையா தான் இதை எழுதினேன். அண்ட் வந்து கீழ அந்த பேஸ்மெண்ட்ல போய் ரென்ட்டுக்கு எடுத்த ஒரு இடத்துல போய் கச்ச கச்சன்னு உட்காந்து எழுதினேன். ஒரு ரொம்ப கம்மியான டேஸ்ல ப்ராப்ளம் 1 மந்த்துக்கு கூட கம்மியா தான் இருந்த டேஸ்ல வந்து அது எழுதியிருக்காரு. அது இந்த அளவுக்கு போகும் நான் எதிர்பார்க்கலைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுதியிருந்தாரு. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு. இதை நீங்க வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க யாரும் புக்கு படிச்சா உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் புக்கு படித்தா இப்படி தாங்க பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ நம்ம ஏதாவது பேசும்போது கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி புக்கு படிக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு உலகமாக தான் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் இன்னும் வந்து அதை தடுத்து நிறுத்தலை. ஆக்சுவலி இந்த புக்கில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், பைத்தியங்களாம் அவங்க இவனுக்கு எதுக்கு புக்கு படிக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி எரிச்சிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு அது பண்ணலனாலும் யாரும் படிக்க மாட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எப்போ எழுதியிருக்காரு அதை. ஸோ அதனால த புக் ஷோ அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நிறைய புக்ஸோட ஜானர்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம். இன்னும் நம்மளை கொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜானர் வைஸாக எந்த புக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை படிக்கலாம். இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக மாறுறதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் டு ரீட் so many books ப்ளீஸ் சூஸ் யுவர் ஜானர், சூஸ் யுவர் புக் அண்ட் ரீட் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவும் நான் கிளம்பிக்கிறேன். முக்கியமான விஷயம் இவ்வளோ நான் பேசுகிற விஷயங்களா இருக்கலாம், இதெல்லாம் பாட்காஸ்ட்டாக கேட்கணும், ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், கூகுள் ப்ளே, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ த புக் ஷோடைய பாட்காஸ்ட்டை கேளுங்க. ஓகே, பாய்.